லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு பிளாட் ஆயிரும். அதாவது ஒருத்தவங்க சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் தடுக்காதான், அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது, மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கரிஞ்சீரகம். இந்த வார்த்தையை ஒரு எத்தனை தடவை நான் திருப்பி சொல்லி பார்த்துக்கிட்டேன்னா எனக்கே தெரியாது. இது நம்ம சின்ன வயசுல தட்டை சாப்பிடுவோம்ல, அதுல பாத்திருப்போம், சில டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ்ல பாத்திருப்போம் இந்த கரிஞ்சீரகம். ஆனா வீட்டுல யூஸ் பண்ணிருப்போமான்னு தெரியல. இது நீங்க நம்ம ஜீரகம் யூஸ் பண்ணிருக்கோம், ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதோட கலர் ஆக்சுவலி இவ்ளோ பிளாக்கா இருக்குல்ல, இதுல அவ்வளவு எள்ளு மாதிரி இருக்குல்ல, நம்மளோட இருக்கு. ஆனா இந்த கருஞ்சீரகம் வந்து ஆக்சுவலி மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கு, இந்த வெண்புள்ளிகள் முடி நரைக்காம இருக்கிறதுக்கு இத வந்து ஆயிலாவே அப்ளை பண்ணுவாங்க ஹேர்க்கெல்லாம், ஆக்சுவலி முடி வளருதுக்கு. மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்துன்னு அப்ப அதாவது ஒருத்தவங்க சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் தடுக்காதான், அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது, மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இத வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது பெட் டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 to 2 grams டெய்லி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எப்ப ஸ்டாப் பண்ணணும் எனக்கு போதும்ன்றது எப்ப தெரியும், என் உடம்புல கம்ப்ளீட்டா இது எல்லாமே சரி பண்ணிச்சு அப்படின்னா, இந்த கை கால் உள்ள கை கால் லைட்டா ஒரு எரிச்சல் சென்சேஷன் வருதுன்னா ஓகே எனக்கு போதுமான டோசேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்லுவேன் நிறைய பேஷண்ட். குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு யூரின் வந்து ரெட் கலர்ல போகுதுன்னா பீட்ரூட் போதும், என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு என் உடம்புக்கு வந்துச்சு